ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு டைரக்டர்லேருந்து ஆக்டர் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து எல்லா படத்தையும் எடுப்பாங்க. பட் சில படங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர்ஸ் புதுசாக விஷயம் செய்யணும், அதாவது சிக்ஸ் பேக் வைக்கணும், அப்புறம் வந்துட்டு குண்டாகணும், மொட்டடிக்கணும் அப்படின்ட்டு அந்த படத்துக்காகவே டெடிகேஷனாக வந்து சில சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அது சில படங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பட் சில நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருந்தாலுமே அந்த படமும் பெருசாக போயிருந்திருக்காது. அவங்க கஷ்டப்பட்டதுக்கு படம் கிடைச்சிருந்திருக்காது. அந்த மாதிரி உடலை வருத்தி கொண்டு வீணாய் போனவர்கள் யார் யாரு, அது என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வெளியில போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே சோல்ஜர்ஸ், ஓவரா பேசாம வெளியில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். முதல்ல பார்க்க போறது அஜித். எடுத்த உடனே பார்க்க போறது நம்ம தலையை பத்தி தான். அதாவது நம்ம ஃபார்மர் தலை. பாஸ், ஃபார்மர்னா விவசாயி தானே? இது விவசாயியா? ரைட்டர், ஃபார்மர்னா முன்னாள் அர்த்தையா? வா அப்படியா? நானும் விவசாயம் பண்ணிட்டேன் நினைச்சிட்டேன். உழவை மீட்போம், உலகை காப்போம், விவசாயி. நம்ம ஏகே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் அவர் அடுத்து என்ன படம் அடிக்க போறாருன்னே தெரியாமையும் ஷூட்டிங் வந்தாரா வரலையா அப்படின்னு புரியாமலும் இருந்திருக்கலாம். பட் ஒரு காலத்தில் நிறைய படங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருந்திருப்பாரு. உதாரணத்துக்கு சில படங்கள் ஸ்டண்ட்லாம் அவரே பண்ணியிருந்திருப்பாரு. சில படங்களுக்காக உடலை வரைக்கும் நடிச்சிருந்திருப்பாரு. எதாவது சொன்னா அப்படின்னா ரெட் அப்படின்ற படம். இதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயாவும் லவபுல் ஹீரோவும் இருந்த நம்ம தலை தீனா படத்து மூலியமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருப்பார். ஸோ அந்த வரிசையில் சிட்டிசன் ரெட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு ரவுடி நடிச்சிருந்திருப்பார். ஸோ இந்த படத்தில் ரவுடியா இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கனமா தெரியணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து குண்டா இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் தலையை வந்து மொட்டை அடிச்சிருந்திருப்பாரு. அது மொட்டை அடிச்சு கொஞ்சம் முடி வந்தால் எப்படி அது நடிச்சிருந்திருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப அழகான தேகத்துல இருந்து கொஞ்சம் வந்து வித்தியாசம் காட்டலாம் அப்படின்ட்டு நடிச்சிருந்தாலும் இந்த படம் அந்த டைம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லப்படுது. நான் நினச்சிட்டு அந்த டைம் வந்து பாட்டெலாம் பயங்கரிட்டு அதனால் படம் ஓடிச்சுன்னு நினச்சேன். பட் இப்போ பார்க்கும்போது அந்த படம் அவ்வளோவா போகலை அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றியும் இந்த படம் அவ்வளோ சரியாக போகலை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றிட்டாரு. பட் குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அது கஷ்டமான விஷயமா இருந்தாலும் டேரக்டர் பாலாவோட டைரக்ஷன்ல இவர் அடுத்த எடுக்கிறதா ஒரு படம் இருந்துச்சு. அந்த படம் தான் நான் கடவுள். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இந்த படத்துக்கு உடம்பு குறைன்றதுக்காகவே கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சிருப்பாரு. உடம்பை ஏற்றி மறுபடியும் குறைச்சிருப்பாரு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்படி உடம்பை ஏற்றி அந்த படம் சரியா போகாம நஷ்டமாச்சோ கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி நடிக்கலாம் நினைச்சிருந்த இந்த நான் கடவுள்ன்ற படம் இவரால் கடைசி நடிக்க முடியல. இதுல பிரச்சனை ஆகி இந்த படம் டிராப் ஆயிருக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்னைக்கு போட்டிருப்பீங்க, மீம் போட்டுட்டு இருப்பாங்க, கேங்ஸ்டர் கணேஷ் அப்படின்ட்டு. என்ன பண்ணா வந்து நம்ம சிவாவோட டைரக்ஷன்ல வேதாளம் படம் வந்திருக்கோம். அந்த படத்துல ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாரு, ஈ அப்படின்ட்டு. அந்த ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இஷ்டத்துக்கு மீம் போட்டு சுத்திட்டு இருப்பாருங்க. இந்த கேங்ஸ்டர் கணேஷ் இருக்கு இல்லையா, அது மொட்டை அடிச்சு கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரியும் சென்டிமெண்டா இருக்கிற மாதிரியும் இந்த கேரக்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து ரெட் அஜித். ரெட் படத்துல இருந்தாரு தெரியுமா, மொட்டை அடிச்சு முடி வளர்ந்த மாதிரி தெரியுமா. இதே கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு இருந்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரிதான் வந்து இந்த கேங்ஸ்டர் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம தலை வந்து பல கேரக்டர் நடிச்சிருந்துருக்கலாம். பட் இது மீம் கேரக்டர்ஸுக்கு வசமா மாட்டினது இந்த கேங்ஸ்டர் கணேஷ் தான். அதுக்கே வத போட்டது இந்த படம் தான். பாத்துங்களேன், கேங்ஸ்டர் கணேஷ்ன்றது சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு எமோஷன். ஓடி தெரியல அது கலாய். இது மட்டும் இல்லாம மறு உடம்பு வருத்திக்கிட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா விவேகம் அப்படின்ற படத்துக்காக வந்து உடம்பு குறைச்சிருந்திருப்பாரு. கரெக்டா எதிர்பார்த்த மாதிரி சிக்ஸ் பேக் கொண்டு வர முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு உடம்பு குறைச்சிருந்திருப்பாரு. இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருந்திருக்கும். அது பாதி படத்தை குண்டா இருப்பாரு, அந்த தள்ளி விட்டுறாரு தெரியுமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு. பட் அப்படி உடம்பு வருத்தியுமே இந்த விவேகம் படமும் வந்து சரியா போகல. வந்து தளபதிக்கு மிருக தோசம் மாதிரி தலைக்கு வந்து இந்த பித்தல் தோசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்பெல்லாம் உடம்பு குறையாரோ அந்த படம் உடம்பு போயிடுது, இல்லை எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதை காமெடியாக சொல்லியிருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அடுத்த பார்க்க போகிறது ஷாம். ஆக்சுவலி நம்ம ஷாம் வந்து இப்போ டூ கிட்ஸுக்கு தெரியறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு கம்மி தான். நான் வந்து ஒரு 90s சாக்லேட் பாய். தலையை நடித்த பல படங்கள் ஓடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தலையை வந்து பல படங்களில் பயம் வச்சுருந்துருப்பான்.
காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்ற மாதிரி படம் ஒன்றா சொல்லி அனுப்பு அப்படின்னு கெத்தாக வாழ்ந்த மனுஷன் தான் நம்ம ஷாம். இவர் வந்து பல வருடங்கள் கழித்து கொஞ்சம் ஆக்ஷன் படம் அடிக்கணும், நல்ல படம் அடிக்கணும், ஆக்ஷன் கூட இல்லை நல்ல படம் அடிக்கணும், நல்ல கதை நல்ல படம் அடிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு படம் சூஸ் பண்ணியிருப்பார். அந்த படம் தான் வந்து 6 மெழுகுவர்த்திகள். படம் கான்செப்ட் வந்து ட்ராஜடி, படம் ஃபுல்லாக ட்ராஜடி தான். இந்த ட்ராஜடியா இந்த படத்துக்காக என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த படத்தில் சீன் வந்திருக்கும். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு பல நாள் தூங்காம கஷ்டப்படுற ஒரு மனுஷன் மாதிரி சீன் இருந்திருக்கும். ஹீரோப்பாக கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி. இதுக்கு வந்து மேக்கப்பே பண்ணியிருக்க முடியும். பட் 9 நாட்கள் சரியா தூங்காம தன்னோட கண்ணை வந்து வருத்திக்கிட்டு அந்த சீன் நேச்சுரலாக வரணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு நடிச்சு இருந்திருப்பாரு. 9 நாள் சரியா தூங்காம. நம்ம ஒரு நாள் சரியா தூங்கினாலே வந்து மண்டை வெடிக்குது. நீங்க தானே? நான் பேட்மேன் தான். ஒரு பெரிய விஷயம் தான். பட் இவர் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலுமே அந்த படம் வந்து பெருசா ஓடல. அந்த படம் வந்தது யாருக்குமே தெரியல. அந்த காலத்து மனுஷனா அந்த சோக படம்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ட்ராஜடி படம் அடிச்சா யாரை உட்காந்து பார்ப்பாங்க? ஐயோ குழந்தை காணாம போயிடுச்சு அப்படின்னா ஏன் பார்ப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் அடிச்சுட்டு சரியா வரல அப்படின்ட்டு தலையை வந்து வேற வழி இல்லாம வாரிசு படத்துல தளபதிக்கு வந்து அண்ணா அடிச்சுருந்துருப்பாரு. ஒரு காலத்துக்கு 10 பேர் அடிச்சிருந்தோம். நீ கஷ்டம் அடியாளங்கிட்ட வந்து அடி வாங்கி பத்துட்டு இருக்கியே. இதை பார்க்க கூட மனசு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நான் தேட்டர்ல கத்துற கமான் அப்படின்ட்டு நான் கமான் கத்தும் போது நம்ம அண்ணன் ஏந்து வரல, ரவுடி தான் ஏந்து வரானுங்க நம்ம அண்ணன் அடிக்கிறதுக்கு. அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? வந்து இந்த காமெடியா பண்ணியிருந்தாலும் இது கஷ்டப்பட்டதுன்றது ஒரு நல்ல விஷயம்தான். பட் அது கிடைக்கல அப்படின்னும் போது வருத்தமான விஷயம்தான். அடுத்தா பார்க்க போறது அனுஷ்கா. நம்ம அனுஷ்காவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அருந்ததி படத்துல வீரமா வச்சிருந்திருப்பாங்க, வேட்டைக்காரன் படத்துல கிளாமரா வச்சிருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல அனுஷ்காலாம் வேற லெவலுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். அந்த காலத்துல என்ன இப்ப கூடதான் என்ன ஆச்சு அப்படின்னா, இஞ்சி இடுப்பழகி அப்படின்னு ஒரு படம். தமிழ்ல இஞ்சி இடுப்பழகி, தெலுங்குல வந்து சைஸ் 0. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படம். அதாவது இவங்க தான் அந்த படத்துல ஹீரோ. என்னதான் ஆரியா இருந்தாலும் அவர் வந்து ஒப்பு சப்பனி தான். மெயின் ஹீரோ வந்து இவங்க தான். இவங்க சுத்தா கதை நடந்திருக்கும். படத்துல காசு என்ன அப்படின்னா, ஒரு குண்டாளுகிற ஒரு பெண்ணு வந்து எப்படி சமுதாயத்தால் வந்து கஷ்டப்படுத்தப்படுகிறாள், எப்படி அவளுக்கு வந்து மாப்பிள்ளை சரியாக கிடைக்காம இருக்குது, அதாவது ஒன்று குண்டா இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றது தான் இந்த படத்துல கதையே. இந்த ஒரு படத்துக்காக அனுஷ்கா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, உடம்பு வந்து குண்டா இருந்திருப்பாங்க, ரொம்ப ஃபேட்டா இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் கவர்ச்சி கட்டளையா இருந்த நம்ம அனுஷ்கா இந்த படத்துக்காக கொழுக்குன்னு ஆயிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதை, இந்த சொல்ல போற நீதிகள்ன்றது நல்லதா இருந்திருந்தாலும் இந்த படம் சரியா போகல. இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் ஹிட் ஆகல. கிட்டத்தட்ட வந்து அருந்ததி விட இந்த படம் பீட் பண்ண எதிர்பார்த்தாங்க. அருந்ததி இந்த படம் ஓடவே இல்லை. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் வந்து நல்ல பேர் கிடைக்கவும் இல்லை. இதெல்லாம் என்னாச்சு அப்படின்னா, இந்த படமும் சரியா ஓடல. இவங்க கஷ்டப்பட்டு ஏத்துனாங்களா உடம்பு, அதனால குறைக்கவும் முடியல. அடுத்த சில படங்களை கமிட் பண்ணியிருந்தாங்க. அந்த படங்களுக்காக வந்து உடம்பு குறைச்சிருந்தாங்க. பட் என்னதான் உடம்பு குறைச்சிருந்தாலும் மறுபடியும் ஏத்தன உடம்பு மறுபடியும் ஏறிச்சு. இந்த ஒரு காலத்தினாலேயே ஒரு காலத்துல ஹாலிவுட் டோலிவுட் அப்படின்ட்டு 2 இண்டஸ்ட்ரியை வந்து கட்டி ஆண்ட நம்ம அனுஷ்கா சான்ஸ் கிடைக்காம தோழமான படங்கள்ல கேமியா கொடுக்காம நான் போயிட்டாங்க. மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்ன கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டீங்களா? அவங்க குண்டாயி கொஞ்சம் உடம்பு இழைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாகுபலி எடுத்திருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து முன்னாடி குண்டாயிட்டாங்க, கிராபிக்ஸ் பண்ணாங்கலாம் வந்து பொய் கதை வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? அவங்க வந்து படம் எப்படி எடுத்த படம். அதனாலதான் வந்து இந்த வயசான கட்டவில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அனுஷ்கா பாக்குறது கேஆர் விஜயா மாதிரி இருந்திருக்கும். 9 லட்சத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் அனுஷ்கா முகத்தில் கேஆர் விஜயாவை பார்ப்பான். சோ இவங்க கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றினது இந்த படத்தாக தான். இதனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவனும் பெருசா இல்லை. இதனால ஏற்பட்ட சைட் எஃபெக்டால இவங்களால பழைய உடம்புக்கு திரும்பி வரவும் முடியல. அதுக்குள்ள இவங்க மார்க்கெட் தான் காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்தால நம்ம விண்டேஜ் அனுஷ்காவை இப்ப பார்க்க முடியாம போயிடுச்சு. ஐயோ நீங்க தான் இருக்கியா? நீ கட் ஆஃப் தி டிவி. சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. அடுத்த பார்க்க போறது பரத். தலைவன் பொட்டு பரத் பாத்தீங்க அப்படின்னா பல வருஷங்களா வந்து படிச்சுட்டு இருந்தார். அதாவது வந்து காதல் படத்துல பயட்டானாரு. பழனின்னு ஒரு படம். இந்த படத்துல ஆக்ஷன் ஆகணும்ட்டு அவதாரம் எடுத்தாரு. யார் அடிச்சா பொறிக்கலங்கி பூமி அதிருமோ அவன் தான்டா தமிழ். தன்னோட ஆக்ஷனோட பயணத்துல முக்கியமான படம் தான் வந்து 555. இந்த படம் தான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தலைவன் வந்து 6 பேக் வச்சு காட்டணும்
ரசிகர்கள் வந்து 6 பேக் காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ரசிகர்களுக்கு காட்டணும், ரசிகரை கண்ணில் காட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அந்த டைம்ல அவர் நிறைய படம் நடிக்கவும் இல்லை. அப்படி நடிச்ச சில படங்களும் பெருசா ஓடவும் இல்லை. அவர் பெருசா நம்பி இருந்தது இந்த ஒரு படம் தான், இந்த 5 படத்தை தான். இந்த படத்துல ஒரு ஃபைட் சீனை பார்த்தீங்க அப்படின்னா 6 பேக் காமிச்சிருப்பார். காரணம் என்ன பண்ணா அந்த டைம் ஃபேமஸா இருந்த ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து 6 பேக் காட்டி வந்து கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை மாதிரி நானும் இந்த வருஷம் நானும் வருவேண்டா நிற்பேன்டா அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஏற்றுனதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் இறங்கிருச்சு. ஸோ கஷ்டப்பட்டு இந்த உடலை வருத்தி இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து பெருசாக ஓடவே இல்லை. நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை. ஏன் சேட்டலைட்ஸ் கூட யார் வாங்கினாங்கன்னு தெரில, எந்த டிவியில் இந்த படம் ஓடுதுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நடித்து இந்த படம் வந்து பெருசாக தெரியாமல் போனதுன்றது இவரோட கரியரில் ஒரு முக்கியமான விஷயம்தான். வேணா இவருக்கு போடலாம், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் பரத் வீடியோ போடலாம். நம்ம சின்ன தளபதி பரத் கஷ்டப்பட்டு உடலை வருத்தி இந்த படத்தில் ஓடாதனால வேற வழி இல்லாமல் பொட்டு மாதா படம் நடிச்சு பொட்டு பார்த்தா மாறிட்டாரு. விக்கெட்டு பொட்டு. ஸோ இவருமே மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒருத்தர் தான். கட்டாயடிச்சா பார்க்க போகிறது பூர்ணா. இவங்க பேர் வந்து பூர்ணா ஷம்னா கசிப். இவங்க என்ன படிச்சுருப்பாங்க அப்படின்னா கொடி வீரன் அவ்வளோ நடிச்சுருப்பாங்க. அந்த படத்தோட ஒரு சீன் படி அவங்க நடித்த கேரக்டருக்கு வந்து மொட்டை அடிக்கணும். பொதுவாக சினிமாவில் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா முடியெல்லாம் மடக்கி ஒரு இது ஃபுல்லாக ஒரு டேப் மாதிரி ஒட்டி அடித்தா மாதிரி ஒரு மேக்கப் போடுவாங்க. பட் இந்த படம் நல்லா வரும், இந்த படத்துக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்றதுனால பூர்ணா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிஜமாவே மொட்டை அடிச்சுருப்பாங்க. ஒரு ஹீரோ தன் படத்தாக மொட்டை அடிக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக ஆம்பளைக்கு மொட்டை அடிச்சாங்கன்னா 2 மாதத்துக்கு முடி வந்துடும், அது பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஒரு லாங் ஹேரை மொட்டை அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. திரும்பி அந்த முடி வளர்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகலாம், வருஷம் கூட ஆகலாம். அப்படி இருந்துமே இந்த படத்து மூலயமா தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து மொட்டை அடிச்சுருப்பாங்க. அந்த டைம் சில பேர் ஃபேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது ஃபேக் கிடையாது, ஒரிஜினலே வந்து அது அவங்க மொட்டை அடிச்சது தான். ஸோ அந்த படம் அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கிராப் வெட்டின மாதிரியான சில வளர்ந்த முடியிலேருந்து கொஞ்சம் லைட்டாக முடி வெட்டி அதை ஹேர்ஸ் எல்லாம் மாற்றி சில படம் நடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே அவங்க வந்து ஹீரோயின் கேரக்டர் கிடைக்கல, சும்மா போலீஸ் கேரக்டரு உணர்ச்சித்த கேரக்டர் தான் கிடைச்சதே தவிர இவங்க மொட்டை அடிச்சனால வந்து அந்த ஹீரோயின் கேரக்டர் கூட அவங்களுக்கு சரியாக கிடைக்கல. பட் இவங்களோ கஷ்டப்பட்டு இவங்க அந்த விஷயத்தை செஞ்சிருந்துமே அந்த படம் சரியாக ஓடலை. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல பேர் அந்த படத்து மூலமா கிடைக்கல. ஸோ இந்த ஒரு விஷயம்ன்றது கொஞ்சம் கசப்பான விஷயம் தான். மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா சும்மா மேக்கப் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அப்படியே போயிருந்துருக்க முடியும். பட் இந்த சினிமாவுக்காக இந்த படத்துக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அது சரியா அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்ணது கடைசியாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து வருத்தமான விஷயம் தான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொல்லாத ஆக்ட்ரஸ் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்க உழைப்பு வீணாக போயிடுச்சு, அவங்க கஷ்டப்படுறது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எல்லா பேர்லாம் போய்க்கு நான் வந்து செகண்ட் பார்ட் 2ல போடுறேன். இது நல்லா போச்சுன்னா பார்ட் 2 கண்டிப்பாக வரும். சரி ஓகே, போகிறவங்க சும்மா போகக்கூடாது, ஏதாவது லைக் பண்ணிட்டு போனோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனோம். ஐயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மரியாதையா. நானும் ஒரு வாட்டி கேட்டுட்டு இருக்கிறேன், சும்மா பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஐயா சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போயிட்டு பாய்.